நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் சனி வக்கரம் 17/6/2023 சனிக்கிழமை இரவு 9:49 முதல் 4/11/2023 சனிக்கிழமை பகல் 1:38 வரை 141 நாட்கள் சனி வக்கரமாகி அமரப்போகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஒரு பலனை கொடுக்கும். சனி நம்ம கொஞ்சம் பயப்படுற கிரகம். அது குரு பெயர்ச்சின்னா ஒரு சந்தோஷம், ஏதோ குரு அள்ளி கொடுக்க போறாரு, சனி ஏதோ அள்ளி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும். சனி கர்ம காரகன் என்று சொல்வதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கக்கூடிய கர்மா. நம்ம அப்பா பாட்டன் அவர்கள் வைத்திருக்கிறது அம்மா வழி கர்மா, அப்பா வழி கர்மா. எல்லா கர்மாக்களும் நாம் செய்திருக்க கர்மாவின் பலனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திருந்தி நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் மாறி இருந்ததுன்னா அதற்குரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. சனியை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. சரிங்களா? சரி. வக்கரம் அப்படின்னா ஒரு கிரகம் வானவெளியில் சில சமயம் பின்புறமாக ரிவர்ஸ்ல சுற்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் எப்போதும் தங்களுடைய ஓடு பாதையில் 90 டிகிரிக்குள்ளதான் தங்களுடைய சுழற்சியை மேற்கொள்ளும். தன்னுடைய சுற்றும் வேகம் அதற்கு விதிக்கப்பட்ட அந்த 90 டிகிரியை கடக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா தன் வேகத்தை குறைச்சிக்கும். குறைத்து ஏற்பட போகக்கூடிய அந்த இடைவெளியை சரி செய்வதற்காக பின்புறமாக சுழல தொடங்கும். பிறகு கொஞ்சம் பின்புறமாக சுற்றிட்டு மறுபடியும் பிறகு தொடரும். அந்த கிரகங்கள் அதன் பின்னாடி வரக்கூடிய கிரகங்கள் அதனுடைய சுழற்சிக்கு இடைவெளிக்கு வந்த பிறகு மீண்டும் முன்புறமாக சுழலும். பின் சுற்றலை தான் நம்ம வக்கரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வக்கரம் என்பது ஒருவருடைய மனப்போக்கு, சிந்தனை, உணர்ச்சி முதலியவை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்கு, நியாயம், நீதி இதுக்கெல்லாம் முதலியவற்றை திரிந்த நிலையில் மாறுபடும். அதனாலதான் வக்கர நிலையில் அவன் வக்கரம் புத்தி உடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அதுதான் அங்க இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஒழுங்கு, நியாயம், நீதி இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. மாறுபட்ட வேறுபட்ட நிலையில் அவர்கள் செயல்படுவாங்க. அதே நேரத்துல சுபகிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா பலன் கிடைப்பது தாமதமாகும். இங்க அசுப கிரகமான சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது அது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வக்கரகதியில் இருப்பதற்கு ஒரு பாடல் ஒன்று உண்டு. மந்தனவன் சனி பகவான், மந்தனவன் கதிமாறி திரிகின்ற போக்கில் தந்துவோம் இவ்வினை வக்கர நீதி, இத்துவமோ தாமதமோ கைப்பொருள் காணும், இத்தனை நாள் வேதனையில் வக்கர புத்தியில் உத்தமன் என ஒருவன் உரைத்திட இல்லை, நற்தவம் செய்தாலும் நம்பிக்கையோ அவன் இல்லை, ஏதேனும் கெட்ட குணம் ஒன்று ஒளிந்திருக்கும் அதிலேயே, நீச்சமது ஆகியும் கதிமாரியின் சுபபலன்கள் மாறும், மந்தனவன் மேஷ சனியில் வெற்றி கொண்ட நபரும் உண்டு, மகர சனியில் வக்கரகதியில் தோற்றவனும் உண்டு, நீச்சமது தன்மையனை பார்க்கத்தானே அம்சகதி நோக்கியவன் சொல்லி பார்த்தோம், கெடுபலன் குறைந்தவன் இருந்தல் நன்றே. இது வக்கர சனிக்கு உரிய பாடல். இந்த வக்கர சனியோடைய காலகட்டத்துல எந்த ஒரு காரியமும் தாமதமாகத்தான் செய்வீங்க. அது எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், கைப்பொருள் காணாம போகும். பலமே இல்லாமல் சனி இருந்தால் கெட்ட குணங்கள் நிறைய இருக்கும். மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சமாகிறார். அப்ப மேஷ சனி நீச்சமாகி இடமாக இருந்தும் அதில் வெற்றி கொண்டவர்களும் உண்டு. மகர சனி அது ஆட்சி 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதுல சனி அமர்ந்து தோற்றவரும் உண்டு.
மேஷத்தில் நீச்சமது நீச்சம்னு சொல்லாமல் அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் அதன் நிலைமை சொல்லாமல் ராசியில சொல்லாம அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். கெடுபலன் அதற்கு தகுந்த மாதிரி குறைந்து இருந்தால் நன்று. அம்சத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்க இடம் இதுதான் சனி பகவானுக்கு உரியது. ஏன்னா சனி ஒரு ராசியில 30 மாதம் இருப்பார். 2.5 வருடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்துல ஒரு ஆண்டுக்கு 4 இல்ல 5 மாதங்கள் வக்கரகதியில் இருப்பார் சனி பகவான். ஏன் அப்படின்னா சூரியன் சனி பகவான் நின்ற வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் வரும் பொழுது வக்கரகதி ஆரம்பிக்கும். சூரியன் சனி அமர்ந்திருக்க வீட்டுக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வக்கரகதியை விட்டு நிவர்த்தி ஆகும். அப்ப 4-5 மாசம். இப்ப பாத்தீங்கன்னா ஆணி பிறந்த உடனே ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி என்ற 5 மாதங்கள் இந்த சூரிய பகவான் இந்த ராசிகளில் அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என்கின்ற ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வக்கரகதியில் சனி பகவான் இருப்பார். அப்ப இப்படி இருக்கும் பொழுதே அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இதுல கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா சனி அங்க ஏற்கனவே வக்கரகதியில் இருந்துகிட்டே இருக்காரு. அதனால அது கொஞ்சம் படுத்தும் இல்லையா. இப்ப இந்த வக்ரகதியில இருக்கும் பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கலத்திர சனி, இந்த 7.5 சனி எல்லாம் கொஞ்சம் நல்ல பலனை கொடுப்பதற்கான பலன் உண்டு. அப்ப இந்த 6 ராசிகள் எந்தெந்த ராசின்னு பார்க்கலாம். இந்த 6 ராசிக்கு நற்பலன்களையும் சுமாரான பலன்களையும் கலந்து சனி பகவான் தரப்போகிறார் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. வாங்க அது எந்த ராசின்னு பார்க்கலாம். சரிங்களா. தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆட்சி வக்கரமாகி இருக்கிறார். சனி 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்களில் நிற்கும் பொழுது நல்ல பலன்களை இது நாள் வரைக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். முயற்சிகள் கூட ஓரளவுக்கு வெற்றியை தந்து கொண்டுதான் இருந்தன. குடும்பத்தோடு குதூகலமாக நிம்மதியாக இருந்து கொண்டு இருந்தீர்கள். இப்பொழுது பிரச்சனை வரப்போகிறது. ஏன்னா 2ஆம் அதிபதியும் சனி பகவானே தான். 5ல் குழந்தைகள் ஸ்தானத்தில் ஏற்கனவே குரு, ராகு, 11ஆம் இடத்தில் கேது இருந்து நல்ல வழியை காட்டிக்கொண்டு இருந்தார். இப்பொழுது ஆட்சி மூல திரிகோண வக்கரத்தில் சனி பகவான் அமரக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்க ராசிக்கு சனி பகவான் ஒரு சமமான ஒரு கிரகம்தான். அதனால் அவரு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணும். ஆனா அவரே அங்கு ஆட்சி வக்கரத்தில் அமர்ந்து இருப்பதனால் உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானத்துல ஏற்கனவே குரு, ராகு இருந்து பிள்ளைகளால் மனவேதனை, பிள்ளைகளால் செலவு, பிள்ளைகளால் தொந்தரவு இவையெல்லாம் இது நாள் வரைக்கும் பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதை எப்படியோ சமாளிச்சு நல்ல விதமாக பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து பார்ப்பது, இல்ல பிள்ளைகளுடைய குழந்தைகளை வளர்த்து கொடுப்பது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதொரு இதா பிள்ளைகளுக்கு உதவியாக இருந்தீங்க. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருந்தீங்க. இப்ப இருப்பது கொஞ்சம் கடினம். ஏன்னா 3ஆம் இடத்தில் உங்களுடைய முயற்சிகள் இடத்துல கொஞ்சம் ஜர்க்காகும். அப்ப இளைய சகோதரர் கூடயும் பிரச்சனைகள் வரும். உங்களுடைய முயற்சிகளும் ஓரளவுக்கு எல்லாமே தள்ளி போகும். அதுதான் இங்க சனி பகவான் கொடுக்க போகிறார். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புக்கு உங்களுடைய உடல் ஒத்துழைக்காததுனால அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பு. அதனால் வரக்கூடிய குடும்பத்துக்குள் தேவையில்லாத மன பிரச்சனைகள் வரப்போகிறது. மன சங்கடங்கள்னு சொல்லலாம். இல்லை எனக்கும் இங்க வேலையா இருக்கு, என் குழந்தை இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க, இப்ப முடியலன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஆனா ஓரளவுக்கு ஆணி மாதம் சமாளிச்சிருவீங்க. ஏன்னா உங்க பாக்யாதிபதி சூரியன் 7ல போய் உட்காரும் பொழுது சனியோட திரிகோண சந்திப்பு, 11ல இருக்க கேதுவோட திரிகோண சந்திப்பில் இருக்கும் போது நல்லது ஒரு பலனையே ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா ஆடி மாதம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். சரிங்களா. ஆடி மாதமும் ஐப்பசி மாதமும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதற்குள் சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. இன்னொன்று, இந்த 3ஆம் இடங்கிறது சகோதர காரகத்துக்கு உரிய, சகோதர பாவத்துக்கு உரியதுனால தேவையில்லாத சகோதரர்களுடைய மனக்கசப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரராக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரராக இருந்தாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும்
நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான அவர்களுடைய செயல் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சரிங்களா? நகைக்கடன் இருக்குது, இல்ல நான் குடுத்த பணம் வருமா? இவற்றுக்கெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போடுங்க. போய் கேட்டுக்கிட்டு இருங்க. தசாபுத்தி நல்லா இருந்தா கிடைக்கும். ஏன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல சூரியன் போய் அமரக்கூடிய இந்த சூழ்நிலையை விட, புரட்டாசி மாசம் உங்களுக்கு இந்த வருவாய் இதெல்லாம் திரும்பி நகை கடன திருப்பலாம், குடுத்த பணத்த வாங்கலாம், உங்களுடைய கடன் அடையும். இதெல்லாம் புரட்டாசி மாசம் நல்லதொரு சூரியன் 10ல வந்து பலமா உட்காரும் பொழுது, அவனே பாக்கியாதிபதி. வந்து உட்காரும் பொழுது அடி தூள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாமே அங்க இருக்கிற பிரச்சனை, பணம் சம்பந்தப்பட்ட வருமானத்துக்கு காரகன் 10ல ஷட்பலத்துல பலமா உட்காரும் பொழுது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. வேலை மாற்றம், இடைமாற்றம் எல்லாமே புரட்டாசி மாசம் வச்சுக்கிறது சிறப்பு. அதுக்குள்ள வேண்டாம் எதுவும் இப்போதைக்கு. சரிங்களா? அதனால அது வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போடுங்க. வெளியூர்ல போய் வேலை பார்க்க போறேன், இல்ல வெளியூர்ல போய் படிக்க போறேன், இதையெல்லாம் கொஞ்சம் ஆற அமர விசாரிச்ச பிறகு முடிவு எடுப்பது சிறப்பு. சரிங்களா? ஏன்னா அங்க அதாவது அந்த காலேஜ் இதெல்லாம் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற இடமா, அதுக்கு முன்னாடி அங்க எதுவும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குதா, இதையெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க போய் செயல்படுறது கொஞ்சம் நல்லது. ஏன் அப்படின்னா, ஆடி மாசத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்கு. அதனால அது வந்து கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. பிரச்சனைகள் வராம தடுப்பதற்கு முன்னாடியே பிரிகாஷனா எல்லாத்தையும் விசாரிச்சு போய் சேர்வது நல்லது. சரிங்களா? பிள்ளைகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கோர்ஸ்ல சேர்றேன், இந்த காலேஜ்ல சேருவானாங்க. அப்புறம் அங்க போய் சேர்ந்துட்டு, இல்ல எனக்கு புடிக்கல அப்படின்னு திரும்பி வருவாங்க. நம்ம பணத்தையும் கட்டிடுவோம். அதனால பிள்ளைகள்ட்ட உட்கார்ந்து என்ன படிக்க போகிறார்கள்? என்ன என்ன மாதிரி இருக்குது? இல்ல எந்த ஸ்கூல்ல போய் சேர்த்தா நம்ம புள்ள அந்த படிப்புக்கு தாங்குமா? அங்க குடுக்குற ஹோம்வொர்க்கு, இல்ல அங்க குடுக்கக்கூடிய ஒர்க்குக்கெல்லாம் நம்ம பிள்ளை தாங்குமா? இல்ல அந்த அட்மாஸ்பியர் நம்ம பிள்ளைக்கு ஒத்து வருமான்னு, இதையெல்லாம் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இல்லாட்டி அதுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல பிராண்டடா வேணும். எனக்கு நல்லபடியாக எனக்கு அதிகமா பணம் செலவு பண்ணி, எனக்கு இதெல்லாம் பண்ணணும். அப்படிலாம் அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு உங்களுக்கு நெறைய விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, சனி 12யும் பார்க்குறாரு. 9ஆம் இட பாக்கியத்தையும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்ப பிள்ளைகள் மூலியமாகத்தான் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள் கணவனாக இருந்தால் தனுசு ராசிக்காரர்கள் மனைவியின் கை ஓங்கும், மனைவியாக இருந்தால் கணவனின் கை ஓங்கும் ஆனி மாசம். ஆனி மாசம், ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் அவர்கள் கை ஓங்கியிருக்கும். கொஞ்சம் நீங்க அமைதி காக்கணும். யாரா இருந்தாலும் தனுசு ராசிக்கு காரர்கள் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு. சரிங்களா? இன்னொன்று, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆனி, ஆவணி, புரட்டாசி மாசம் நல்ல பலனை கொடுக்கும். மற்ற மாதங்களில் இந்த ஆடி மாதமும், ஐப்பசி மாசமும் கொஞ்சம் நீங்க அடக்கி வாசிக்கணும். அமைதி காக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனா. சரிங்களா? மீடியாக்குள்ள சிக்கி தவிக்காதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இது நாள் வரைக்கும் நல்ல பலனை தான் சனி குடுத்துக்கிட்டு இருந்தாரு. மக்களோட ஆதரவுக்கு திடீர்னு பல்டி அடிப்பாங்க மக்கள். உங்களுக்கு இவர்களா? இப்படியா? அப்படின்னு. என் தொகுதி தான். என் தொகுதி மக்கள் தான். ஆனா இப்படி எப்படி பேசுறாங்க? அப்படின்னு உங்களுக்கு ஷாக்கு தரக்கும் மாரி அவங்க பேசுவாங்க. அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க. திரைப்படத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க நெறைய வாய்ப்புகள் வருங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அது உங்களுக்கு பேர் சொல்ற மாதிரி இருக்காது. சரிங்களா? இது ஜெயிக்கும்னு நெனச்சுட்டு நீங்க போய் ஒரு வேல பார்ப்பீங்க. அது ஜெயிக்காது. அதனால அத கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வர்றதெல்லாம் ஒத்துக்காம, இது ஜெயிக்குமா? ஜெயிக்காதா? இது நல்லதா? இல்ல நல்ல கம்பெனியா? அப்படியெல்லாம் விசாரிச்சு நீங்க அதுல ஈடுபடுறது ரொம்ப நல்லது. என்ன ரோல்? என்ன ஏது? எப்ப மாத்துவாங்க? என்ன ஏதுன்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு வருவதற்கு அதாவது வாய்ப்புகள் வரும். பேர் கிடைக்குமா? பணம் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காகத்தான் இருக்கும். அது விரயமாக போகும். ஒண்ணு உங்களுடைய உழைப்பு விரயமாகும். இல்ல உங்களுடைய பெயர் அங்க விரயமாகும். இல்ல அப்படின்னா உங்களுடைய பணம் விரயமாகும். ஏதாவது ஒண்ணு விரயமாவதற்கு ரெடியா இருக்கும். அத கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. சரிங்களா? சரி. தாய் தந்தையருடைய உடல் உபாதைகள் ஓரளவுக்கு ஒண்ணும் இருக்கிறது. அப்படியே சப்போர்ட்டா அப்படியே போய்க்கிட்டு இருக்கும். தந்தையின் உடல்நிலை ஆடி மாதத்துல கொஞ்சம் படுத்தி எடுக்கும்.
சரிங்களா? காற்றின் மூலியமாகவோ, இல்ல சுவாச கோளாறோ, ரத்த அழுத்தம் இதுல ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள தந்தைமார்களுக்கு, அதாவது தனுசு ராசிக்காரர்களுடைய தந்தைமார்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைய அந்த காலகட்டத்துல கொஞ்சம் குடுக்குங்க. அது மட்டும் கொஞ்சம் உஷாரா பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி. நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன். இல்ல நிலத்துலலாம் நிலம் வாங்கி விக்கிறேன். இவற்றுக்கெல்லாம் எனக்கு நல்ல லாபம் வருமா? அப்படின்னா, எப்பயுமே ஆவணி மாசம் எதிர்பாருங்க. அது நல்ல பலனை உங்களுக்கு குடுக்கும். புரட்டாசி மாசம் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு குடுக்குங்க. அதனால அந்த 2 மாசமும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அத பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? சரி. இந்த 141 நாட்கள் ஏரிக்குப்பம். அது எங்க இருக்குன்னா, ஆரணி இருக்கு இல்லையா? வேலூர் ஆரணி. அங்கலேருந்து படவேடு சாலையில் இந்த ஏரிக்குப்பம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு சனி பகவானுடைய ஆலயம் இருக்குது. அந்த சனி பகவானுடைய ஆலயம் எப்படின்னா, அது சிவலிங்க வடிவத்தில் அங்க சனி பகவான் இருந்து அருள்பாலிக்கிறார். பார்த்தீங்கன்னா, வேற எந்த ஊர்லயும் காண கிடைக்காத ஒரு காட்சி அங்க என்ன இருக்குன்னா, திறந்த வெளி கருவறை. அந்த கருவறையில சுமார் 5 அடி உயரத்துல நிக்கும் சிவலிங்கம். சிவலிங்க வடிவத்தில் சனி பகவான் இருந்து அருள்பாலிக்கிறார். 2 அடி அகலம். நெற்றியிலுடைய மேற்பகுதியில பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன் வடிவமா, அதுக்கு இடையில ஒரு சிறிய காகத்தினுடைய உருவமும் இருக்கும். நுழைவாசல்ல பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல காகம் எல்லாம் சனி பகவானை இழுக்கிற மாதிரி ஒரு ரதம் அமர்ந்து இருக்கிறத ஒரு சிற்பம் இருக்கும். நவகிரகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாகனத்தோடு ஓவிய வடிவமாக இருக்கக்கூடிய கோயில். இன்னும் ஒரு சிறப்பு இந்த 5 அடி உயரம் 2 அடி அகலத்துல சனி பகவானுடைய அந்த இதுல எந்திர வடிவம். சனி பகவானுடைய எந்திரம் அருங்கோணம். அந்த அருங்கோண வடிவம் அந்த இதுல நடுப்பற இருக்கும். அந்த அருங்கோணத்துடைய முனி இருக்கும் இல்லையா? கூரா இருக்கிற இடத்துல திரிசூலம் இருக்கும். அடிபாகத்தில் மகாலட்சுமியும் அனுமனும் இருந்து அந்த வடிவம் இருக்கும். எல்லாமே இந்த சிவலிங்க மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அந்த உருவத்துக்குள்ளார சூரியன், சந்திரன், காகம் வடிவமும், மகாலட்சுமி, அனுமன் வடிவமும், அருங்கோணமும், அந்த அருங்கோணத்தினுடைய நுனியில சூலமும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கோயில் இந்த கோயில். எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடியதாக இருக்கக்கூடிய கோயில். எத்தனை முயற்சிகள், வம்பு, வழக்கு இவற்றுக்கெல்லாம் இருந்ததுனாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கோயில். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் எந்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய எந்திர சனீஸ்வரர் ஆலயம்னே பேர். இந்த போட்டோ வரும். அந்த கோயில் கேட்டு விசாரிச்சுட்டு ஒரு முறை சனிக்கிழமை அன்று இல்ல ரோகிணி நட்சத்திரம் அன்று சென்று வழிபட்டுட்டு வாங்க. இல்ல உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் நீங்க வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்திர உருவத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வாரி வழங்குவார். திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆரணியில இருக்கக்கூடிய கோயில் இந்த கோயில். சென்று ஒரு முறை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட தோஷமும் விலகும் என்பது திண்ணம். நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.